நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கிய சீரியல் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காரு. அவர் வந்து அந்த பிரச்சனை இதோட முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா நம்ம எஸ்எஸ்கே இதை முடிக்க விட மாட்டேன்னா, அந்த பிரச்சனை மேலும் மேலும் நான் வளராம விட மாட்டேன்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுன்னு போயின்னு இருக்காங்க. இலக்கியா என்னவா காலி பண்றோன்னு சொல்றேன், நீ எல்லாம் திமா துண்டு பொண்ணு, இனி என்ன காலி பண்றோன்னு சொல்றியா? உங்களை எல்லாரையும் கூண்டோட அழிக்காம விட மாட்டேன். உங்களை மாமனாரவே நான் ஒரு காட்டுனவன். இவன் யாரு டிஸ்கோத்து பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஏவலமா பேச ஆரம்பிச்சிடான். இதனால ரொம்பவே மனசு உடஞ்சு போனவங்க என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம நம்ம இலக்கியாந்துன்னு ஒரு பக்கம் இதை சும்மா இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதே சமயத்துல அஞ்சலியை போயிட்டு புட்டின்னு புட்டிக்கிறாங்க. இன்னும் அஞ்சலி ஏதோ அவங்க வேலை செஞ்சிருந்தாட்டுங்க திருட்டு பையன் அவங்க கூட சேர்ந்து உனக்கு என்ன ரவுண்ட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்கணுமே இவர் இருந்து சமாளிக்க ஆரம்பிக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ எஸ்எஸ்கேவுக்கு நீ தான் அங்க போறது இங்க போறது எல்லாத்தையும் சொல்ற நல்லாவே தெரியும். நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த, உனக்கு வயிற்றுல குழந்தை இல்ல, நீ எப்பவுமே கர்ப்பமாக மாட்டேன், இந்த ரகசியத்தை நான் எல்லாருக்கிட்டே சொல்றேன். அப்புறம் நான் இல்ல கார்த்தி பெருகிற மூடுக்கு கார்த்தியை உன்னை அடிச்சு துரத்திடுவான். இப்போதைக்கு கார்த்திக் எல்லாமே கௌதம் தான் நினைச்சுன்னு இருக்கான். இந்த சமயத்தில் இந்த உண்மையை நான் சொன்னா அடுத்த செகண்டே உன்னை அடிச்சு துரத்தி விட்டுருவான். இதை ஞாபகம் வச்சுக்க மனசுக்குள்ள உன் இஷ்டத்துக்கு எஸ்எஸ்கே கூட சேர்ந்து ஆடுனா அடுத்த செகண்டே உன்னை என்ன பண்ணுவோன்னு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறாங்க. இதனால நம்ம அஞ்சலிக்கு ஒரு பக்கம் பயம் கிளம்பிடுது. என்னடா அது இவ இப்படி எல்லாம் பேசுறாரு, ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், லாஸ்ட்ல பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னு சொல்லிட்டு கட்சியில பிச்சை தான் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலேதான் அஞ்சலி திருந்த மாட்டாளா, இதுக்கு மேலேயாவது முன்னேற மாட்டான்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனையோட போயின்னு இருக்கு. பாப்போம் அந்த பிரச்சனை இப்படியே போக போதா இன்னும் மேலும் மேலும் மலர போதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்க வந்து கௌதம் கிட்ட வந்து பேசுறாங்க. கௌதம், நீ எல்லாத்தையும் நம்பர் 1 இருக்கணும் கௌதம். முக்கியமா அந்த எஸ்எஸ்கே இருக்கலாம், அவன் இஷ்டத்துக்கு பேசினு இருக்கான். அவனை நீ அடிச்சு ஓரமா உட்கார வைக்கணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும், என் புள்ள எல்லாத்திலயும் கிங்குன்னு சொல்லிட்டு நீ நிரூபிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே உஸ்பேத்தி விட்டு இருக்காங்க. உடனே பார்க்கணுமே, ஓகேம்மா நீங்க சொல்லிட்டீங்கல்லம்மா, நான் எல்லாத்திலயும் நம்பர் 1 உங்களுக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவாலா எடுத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாம மறுபக்கம் நான் யாரு என்னன்றது எனக்கு தெரிஞ்சாகணும், என்னோட பிறப்பு ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா ஒரு பக்கம் அதுக்காகவும் போராடினு இருக்காரு. உண்மையில கண்டுபிடிப்பாரா கண்டுபிடிக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நிகழ்ச்சியோடய போயின்னு இருக்கு. பாப்போம் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு. உண்மையை கண்டுபிடிச்சிட்டா ரேவதி தான் அம்மா, எஸ்எஸ்கே தான் அப்பான்னு சொல்லிட்டு தெரிய வந்தா கௌதமோட நிலைமை என்ன ஆகும். ரேவதி நினைக்கிறா ஓகே அவனுக்கு பிடிச்ச அம்மா, ஆனா எஸ்எஸ்கே தான் அப்பான்னு சொல்லிட்டு தெரிஞ்ச இந்த கேடு கேட்டவனுக்கு நான் புள்ளியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு உடஞ்சு போய் மனசன் என்ன ஆகுவாருன்னு சொல்லிட்டு தெரியாது. இவனை மாதிரி ஒரு அப்பனுக்கு புள்ளைய பார்த்து நான் இல்லாமிக்கலாம் அப்படின்னு ஒரு தவறான முடிவு எடுத்தாலும் அதுக்கு ஆச்சரியப்பட எதுவும் இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ போயின்னு இருக்கு. பார்ப்போம் மெல்ல மெல்ல எல்லாமே மாறும், தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதே போல நீங்களும் நம்புறீங்களா நம்ப மாட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க. அதே சமயத்துல நம்ம எஸ்எஸ்கே வந்து ஆல்ரெடி பண்ணிருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கௌதமும் இலக்கியாவும் போட்டு தள்ளுறதுக்காக ஒரு லாரி ரெடி பண்ணிருக்காரு. அந்த லாரி மூலயமா தான் 2 பேரும் தூக்கி அடிச்சு பிளாட் பண்ண போறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், நமஸ்காரம், தரக டாடா.